உங்களுடைய காலத்திற்கும் இப்போ இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறைக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த விளையாட்டு உலகம்? அதாவது எங்கள் காலகட்டங்களில் வந்து இந்த அளவுக்கு நான் விளையாண்ட விளையாட்டை இனியும் பார்க்க முடியாத காலகட்டத்தில் இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் விளையாண்டாலும் அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்ட அளவில் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நாங்கள் இருக்க மீடியா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது விளையாட்டை வந்து ஒரு முக்கியமாக எடுத்து அதை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அதற்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து தமிழக அரசுக்கு ரொம்ப பாராட்டு தெரிவித்துக்கிறோம். ஏன்னா விளையாட்டு வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் அவங்களுக்கு அவங்க ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை மேட்ச் வின்மெண்ட் வந்து அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால இளம் விளையாட்டு வீரர்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாடுறதுக்கு அவங்க வந்து இன்னும் பெற்றோர்கள் வந்து மெயினாக பெற்றோர்கள் வந்து இன்னும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க அனுப்புகிறாங்க. அது ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஐடி வந்து இதில் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண இளம் விளையாட்டுகள் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து படிப்பெல்லாம் அங்கே கொடுத்து ஹாஸ்டலில் அக்காமெண்ட் பண்ணி சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். நீங்கள் விளையாடு காலம் போது நானும் என்னுடைய காலத்திலும் விளையாட போகாதடா, விளையாட்டா உனக்கு சோறு போட போகுது, படிக்க போடா அப்படின்னு பெற்றோர்கள் சொல்ல கேட்டிருக்கோம். நானும் நிறையா அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ விளையாட்டு நிறைய குடும்பத்தை வாழ வச்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு சோறு போட்டிருக்கு. விளையாட்டு ஒரு வீரனை வந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியவே மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விளையாட்டாக அவனுக்கு சோறு போட போகுது அப்படின்ற கூற்று இந்த காலத்தில் பொய்யாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே அதுக்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு அதாவது பாராட்டுதலையும் அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே எப்போ விளையாட போகிற விளையாட்டுலேயப்போ உனக்கு எதுவும் கிடைக்குமா அப்படின்லாம் சொல்ல காலங்கள்லாம் போய் இன்றைக்கி வந்து விளையாட்டுத்துறை வந்து என் பிள்ளை விளையாட அனுப்புகிறோம்னு சொல்லி கிரவுண்டுக்கு அனுப்பிட்டு பெற்றோர்கள் வராங்க கூட. அதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்குமே எந்த கேமாக இருந்தாலும் சரி அவங்களே கொண்டு காலையில் ப்ராக்டிஸ் கூட்டு போகிறாங்க, ஈவினிங் ப்ராக்டிஸ் கூட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்கப்படுறது அதுக்கு வந்து அரசு தான் காரணம். அரசு வந்து ரொம்ப விளையாட்டுத்துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு வந்து அதாவது இளம் விளையாட்டு வீரர்களுக்கு கூட இன்னைக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. அவன் சிறு வயதிலே அவனுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுத்து அவன் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஏழைக்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளை வந்து விளையாண்டா சாதிப்பான்னு சொல்லி ஒரு இது இருக்குது. பொருளாதார ரீதியாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அரசு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் எல்லாரும் நீங்கள் விளையாடுங்க ஜெயிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க பெற்றோர்கள். இப்போ கபடிக்கும் கோச்சஸ்லாம் அப்பாயின்மெண்ட் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய கோச்சஸ் நியமிக்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் சாதிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கோச்சஸ் தான். ஸோ நிறைய பணி நியமன ஆணைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கபடி இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னா என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு அதான் சொன்னேன். நான் சார்ட்டே கேட்டிருக்கேன். எஸ்சிஐடியில் வந்து இன்னும் கபடிக்கு வந்து தங்கும் விடுதியில் வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாணவர்களுக்கு இடம் கொடுக்கணும். அப்படின்னா தான் கபடி ஒவ்வொரு கேமுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கபடிக்கும் அதேமாதிரி கொடுக்கணும். என்ஐசி படித்த ஏகப்பட்ட கோச்சஸ் இருக்கிறாங்க. இப்போ 2 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க அதே போல் எல்லா இதுலேயும் எங்களுக்கு வந்து இன்னொரு 10 எஸ்சிஐடியில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து இடம் வேணும். அந்த மாதிரி விளையாட்டு கபடியும் வந்து வளர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.